ராகு திசை. ராகுவின் தொடர்பு பெற்ற கிரகங்களின் தசாபுத்தி எப்படி இருக்கும்? சிலரோட ஜாதகத்தில் நிழல் கிரகமான ராகுவுடன் எல்லா கிரகங்களும் ஏதாவது ஒரு தொடர்பில் இருக்கும். அதாவது ராகுவுடன் இணைந்து இருக்கும், அல்லது ராகு நட்சத்திரங்களின் பெரும்பாலான கிரகங்கள் இருக்கும், அல்லது ராகு கேந்திரங்களின் கிரகம் அமைந்திருக்கும். அப்படி இருக்கும் நிலை ராகுடன் தொடர்பு பெற்ற கிரகங்கள் என்று கருதுகிறோம். பொதுவாக ராகு ஆனவர் தான் நின்ற வீட்டின் அதிபதியைப் போலவும் தன்னுடன் சேர்ந்த கிரகங்களைப் போலவும் தன்னை பார்த்த கிரகங்களின் பலனையும் தன்னுடைய சாரங்களின் பலனையும் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரங்களில் இருக்கின்ற கிரகங்களின் பலனையும் எடுத்து செய்வார். ராகுவின் நட்சத்திரங்களின் பெரும்பாலான கிரகங்கள் இருந்து அந்த கிரகங்கள் தசை நடக்கும் போது பலன் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அங்கே ராகுவின் சுபர்களின் பார்வையால் புனிதத்துவம் அடைந்திருக்க வேண்டும். ராகுவிற்கு ஏற்ற இடங்கள் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி. ராகு தனித்திருக்க வேண்டும். அந்த வீட்டு அதிபதிகளும் பலம் பெற்றிருக்க வேண்டும். முக்கியமாக ராகுவானவர் சனி, செவ்வாய் போன்ற பாவர்கள் தொடர்பினை பெறாதிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலை ராகு நட்சத்திர சாரத்தில் அமர்ந்த ராகுவுடன் தொடர்பு கிரகங்களின் தசாபுத்திகள் நன்றாகவே இருக்கும். ராகுவின் திசை எப்போது ஒருவருக்கு அதிக நன்மை தரும்? ராகுவிற்கு ஏற்ற இடங்களான மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் போன்ற ராகு இருந்து அந்த வீட்டு அதிபதியும் உச்சம் பெற்று மேற்கண்ட ராகுவிற்கு குரு, சுக்கிரன், தனித்த நிலையில் உள்ள புதன், வளர்பிறை சந்திரன் போன்றவர்களில் தொடர்பு இருக்கும் போது ராகு தசை அதிக நன்மைகளை வழங்கும். ஜாதகர் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் பிரம்மாண்டமான பலனை ராகுவர் ஏற்படுத்தி கொடுப்பார். ராகு தசை எப்போது அதிக கடுமையான பலன்களை தரும்? செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை இணைவு இவற்றை பெற்று எந்த ஒரு சுபரின் தொடர்பு இணையும் பெறாத ராகுவின் தசா அதிக கெடுதல் பலன்களை செய்யும். அதில் மேற்கண்ட அமைப்பு ராசிகளில் இல்லாமல் தவிர சீஸ்திர ராசிகளான விருட்சகம், கும்பத்தில் இருந்து சனி, செவ்வாயின் பார்வை தொடர்பை பெற்று தசாபுத்தி நடத்தும் போது ராகு ஜாதகரை சொல்லா துயரத்துக்கு உள்ளாக்குவார். இந்த அமைப்புகள் இருந்து ராகு திசை நடத்தும் போது அதற்குரிய பரிகாரம் என்னவென்றால் ஞாயிறு தோறும் துர்க்கை அன்னையின் வழிபாடு, நவகிரகங்களின் தன்னுடைய கட்டுப்பாடுகள் வைத்துள்ள காலபைரவர் வழிபாடு போன்றவற்றை வளம் மற்றும் பலம் தரும் என்றால் மிக இல்லை.